New students, sir. Hi guys, I am Jackson, Cycle Jackson. All first year, sir. ஆமா senior. Sit down. நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? நீங்க சீனியர். டேய் மரியாதை மனசுல இருக்குடா. உட்கார். தெளிவா பேசுறவனையும் தைரியமா பேசுறவனையும் சுத்தமா பேசுறவனையும் விஐபி ஆக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. I don't like this because நானும் உங்கள மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான். நோ டிஸ்கஷன். பாலைவன மாதிரி இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஒட்டா மாதிரியாடா உட்கார்ந்திருக்கீங்க. வெளியில போயிட்டு நாலு பசுமையான ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிகரை பார்த்து கடல்ல போட்டா தான் ஃபைனல் இயர்ல அந்த ஃபிகர் நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகே கம். வெயிட். என்ன விட யார் இங்க பர்சனாலிட்டி கம்மியா இருக்கா? யாருமே இல்ல. நீ அதிகமா பேசு. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். என்னைக்குமே என்னோட இமேஜ் டேமேஜ் ஆக விடவே மாட்டேன். ஃபாலோ மீ. சைக்கிள் ஜாக்சன் பீட் தி ஃபுட். ஹாய், ஐ அம் ஜாக்சன். சைக்கிள் ஜாக்சன். என் பேரை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா உங்க பேரை நீங்க சொல்லலையே. என் பேரை சந்திர கிட்ட சொல்லிட்டேன். Is it? Yeah. ஓ, சட ஃபிகரா இருந்தாலும் சட்டுன்னு புக் பண்ணிடுறாங்களே. தப்புன்னு வேற ஃபிகரை பாப்போம். யோ என்னையா டீ போட்டிருக்க? சூடு இல்ல, சக்கரை இல்ல, டிகாஷன் இல்ல, விளக்கெண்ண மாதிரி இருக்கு. உன்ன மாதிரியே. தம்பி, உனக்கு இன்னும் டீயே போடல. எஸ்ஐ பாண்டி குடிச்ச எச்சி கிளாஸ். கழுவுறக்கா சுடுதண்ணி ஊத்தி வச்சேன். அத போய் டீன்னு குடிச்சுக்கிற. டீக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல. இவெல்லாம் படிச்சு உங்க அப்பனுக்கு சோறு போட்டு என்னத்த உருப்பட்ட மாதிரி தான். தம்பி, இந்த காலேஜ்ல நீங்க 4 பேர் தான் கரெக்டா இருக்கும் சாப்பிடுறீங்க. மத்த பசங்க எல்லாம் சுவேதாங்கிற பொண்ணை பார்த்து டைட் அடிச்சிட்டு கடைசியத்துல வந்து என் உயிரை வாங்குறாங்க. டேய் என்னடா ஒரு ஊரே பத்திரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிங் மட்டும் உட்கார்ந்து ஃபீல் வச்சிட்டு இருந்தானா? அந்த மாதிரி இந்த ஹோல் யுனிவர்சிட்டி கேம்பஸே ஸ்டூடண்ட்காக ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இவன் என்னடா இங்க உட்கார்ந்து தோசையை ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். கிளம்புடா. நான் வரேன், நீங்க போங்கடா. ஏண்டா? டேய் அத விடுறா. இந்த யூனிவர்சிட்டில என்னோட வசதியானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. படிப்பு கேம்ஸ்னு பல விஷயத்து தெரியாதவங்க இருக்காங்க. என்னோட வசதி சாரி இந்த யூனிவர்சிட்டில எல்லாருமே என்னோட வசதியானவங்க தான். அவங்க எல்லாரும் கிடைக்காத ஸ்வேதா எனக்கு எங்கடா கிடைக்க போறா? விடுறா. டேய் வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும். ஏவிஎம்ல இருந்து எல்லா சீரியல்ல தான சொல்லிருக்காங்க. தோ இத பாரு. இதோட ஜூவாலஜிக்கல் நேம் சிம்போன்சியா இண்டிகானா. இதுவே நம்ம எடுத்த மாதிரி சைக்கிள்னால இதோட முயற்சியை நம்ம பாராட்டணும்ல. அதனால தான் சொல்றேன், இதுவே ட்ரை பண்ணும்போது நீ எதுக்கு வரக்கூடாது? தம்பி, நீ ஒரு அல்ல கையே. ஏன் நல்லா படிக்கிற பையனை கெடுக்குற? போ படி. தோடா ஹெட் மாஸ்டரே ரொம்ப பேசாத. தொப்பையில டேய் 8:40 ஆச்சுடா. கிளம்புடா. மச்சான் இவரை விட பேசிட்டே இருப்பான். கிளம்புடா வாடா. டேய் கிளம்புடா. கிளம்பு. காலேஜ் கட்டில் ஸ்வேதா வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. முக்கால் டைம் ஆச்சுன்னா ஸ்வேதா வரான்னு தெரிஞ்சுக்கோ. மச்சான் ஸ்வேதா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் ஆண்டே. Your attention please, ladies and gentlemen. ஒவ்வொரு வாரமும் நீங்க மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் நமது யூனிவர்சிட்டியின் ரேட்டிங் தலைவன் ரூட் நாயகன் ஆண்டிகளின் ஹீரோ இத வந்து விட்டார். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். உட்கார் சார். Stop it. Wait. இது நம்ம யூனிவர்சிட்டியின் டாப் 10 ஃபிகர்ஸ். பொதுவா ஒவ்வொரு பருவத்திலையும் நம்ம பசங்க படிக்கிற ஜொல்லின் அடிப்படையில தான் ஃபிகர்களை வரிசைப்படுத்துறோம். பருவம்னு சொன்னதும் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்களை அறிவை, தெரிவை, பூவை, மங்கை, மடந்தைன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. சரி நண்பர்களே, இந்த வார டாப் 10 ஃபிகர்ஸ் யாருன்னு பாப்போமா? இந்த வாரம் 10, 9, 8 ஆகிய இடங்களில் ஜெயா, ஷீலா, மாலா ஏற்கனவே இவங்களை பத்தி பலமுறை விலாவரியா பேசிட்டதுனால அடுத்த இடமான 7வது இடத்தை பார்ப்போமா? இந்த வாரம் 7வது இடத்தில் ஜோதி. மொத்தத்தில் ஜோதி ஒளி இல்லை. போன வாரம் 3வது இடத்துல இருந்த லில்லி சரசரசரன் சரிஞ்சு 6வது இடத்துக்கு வந்துட்டா. சோ லில்லி நமக்கு வில்லி. பசங்களா 5வது இடத்துல பல்லவி. ஆக மொத்தத்திலே பல்லவி முராரே. Okay guys, these are the 3 important steps that I would like you to remember and I would like to explain the value. Hey, come in sir. Come in. கிளாஸுக்கு வர நேரமையா இது? சாரி சார். என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிறிய நீ. சாரி சார். என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றேன்ல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல
கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு இல்ல வந்திருக்க சார். எனக்கு தெரியும் யூ ஆர் ட்ரங்க் இல்ல சார். இல்லையா அப்ப ஊது ஊதியா என்ன சார்? யோ ஊதி காட்டியா என்ன சார்? ஊத போறியா இல்லையா and get lost of my class Campus smell. Dangy how no? என்ன 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 வளர நீ பசங்க டியூனிங்ல இருக்காங்க. ஹிந்தி நமஸ்தே சார் ஜி வாங்க சார் வாங்க வாங்க சார் இதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல வேலை செஞ்சியா? பாட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு சார் டேய் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய நீ பாட்டனி டிபார்ட்மெண்ட்ல கூட்டணி சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் கூட நீ சேர்ந்து என்ன பெட்ரோல் எடுக்க மாட்டேன், வாந்தி தான் எடுப்பேன். இம்சல் பண்ணாதீங்க சார் வெயிட் பண்ணா நான் ரெண்டும் சேர்ந்து எடுத்து காட்டுவோம் எதை வாந்திய வா. டேய் ஏற்கனவே மூலிகையில பெட்ரோல் எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் ஜெயில கம்பி நட்டு வந்திருக்கான். வேணாண்டா வேணாம் விஸ்கி பிராந்தி எடுக்கிறேன்னு சொல்லி we are spending time. அதுக்கு பேர் ஊர் நம்ம ஊர் ஏற்கரைக்கு போனா கிடைக்கும். இது காலேஜ் கார்னிவல். என்னவெல்? கார்னிவல். அம்மா தாவரவியல், பையன் விலங்கியல், மேஞ்சிருவான் ஜாக்கிரதை. சைக்கிள் 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 ஜாக்சன் மூணு வாட்டி சொல்றாரு ட்ரை சைக்கிள் போல. எலிபன்ஸ் ஒன் டைம் காட் ஒன் டைம். என்னடா வளர்றான்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இதுல யாரு யானை யாரு பூனைன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. அதிகமா பேசாதடா. ஆமா டெல்லியில நடக்கிற தியாகிகள் மாநாட்டுக்கு உங்க அப்பா போல? தியாகிகள் மாநாட்டுக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் புள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டாந்து விட்டு தன் வாழ்நாளையே தியாகம் பண்ண அந்த மனித குல மாணிக்க மாடசாமியை தியாகின்னு சொல்லாம வேற என்னடா சொல்ற? ஓ அதான் கோபன் அது டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துட்டு இருந்தானா? ஜாக்சனுக்கே வா. சைக்கிள் ஜாக்சனுக்கு. சாரி பேபி டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. we go. ஏண்டா செத்தவானா இவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டில படிக்கிற என்ன மாதிரி டீசென்ட்டா Dress போட்டு வர மாட்டியா? இப்படி சுருங்க சட்டை போட்டு கேவலப்படுத்துறடா. அட போ மச்சான் எங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்கிறதுக்காக என்ன அயன் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அயன் பாக்ஸ் உள்ள வச்சு பூட்டிடுறான் மச்சான். சட்டை விடு மச்சான். நைட் 7:30 மணி ஆச்சுனா சாப்பிட்டு என்ன தூங்க வச்சிடறான் தெரியுமா? பாத்துடா உங்க அப்பா கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணேன்னு சொல்லி கையில ஒரு தங்கச்சி பாப்பா கொடுத்துற போறான். இந்த எலி தொல்லை சைக்கிள் இது ஒரு எலி குஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ உங்க பூ கீழே விழுந்துருச்சு. டேய் எறா 50 ரூபாயா? இதுக்குடா. டேய் நான் சொல்லல அந்த பொண்ணுக்கு நல்லா காது கேட்க செவிடிலன்னு. ஏய் என்ன கிண்டலா? 50 ரூபாய் தெரியாம போச்சு. ஏண்டா நான் சொல்ல அந்த பொண்ணு ஊமல நல்லா பேசணும். நான் சொல்லல இன்னைக்கு என் ராசி பலன் படி எவனையாவது செருப்பாலேயே அடிப்பேன். என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபீல் குடுக்குற. இட்ஸ் ஆல் இன் தி கேம் டா. பேட் டாங்கி ஸ்மால் வால்ரா. என்னடா சொல்ற? கழுத கெட்டா குட்டி செவனி ஆரம்பிச்சிட்டா ஜாக்சன். அப்பப்பா ஐயோ தாங்க முடியலையே. இப்பவே இப்படினா மச்சான் ஏப்ரல் மேல எல்லாம் இருக்கவே முடியாது போல இருக்கு. மச்சான் எங்கயாச்சும் ஒரு மாசம் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கூலா ஒரு இடம் இருந்தா சொல்லு மச்சான். என்ன பட்ஜெட் வச்சிருக்க? பட்ஜெட் எல்லாம் பார்த்தா மச்சான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் அப்பா பாக்கிட்ட இருந்து சுடுறது. உனக்கு பட்ஜெட்டே இல்லாம நீ கேக்குற மாதிரி கூலா சூப்பர் இடம் இருக்கு மச்சான். எங்க மச்சான் சொல்லு மச்சான். 24 hours ஏசி குளு குளு குளுன்னு. ஐயோ போதுமே. எந்த தொந்தரவும் இருக்காது. ஐயோ சொல்லு மச்சான். 100 பேர் தூங்குனாலும் கொரட்டை வர்ற சத்தம் கூட கேட்காது. ஐயோ அது போதுமே. உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்க பிகருக்கு கூட வரும். ஐயோ ஐயோ மேல வெளியில 24 hours செக்யூரிட்டி வேற இருப்பா. அங்க பக்க போடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எங்க மச்சான்? எங்க? இங்கதான் பக்கத்துல தான். பக்கத்துல எங்க மச்சான்? நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்குல்ல அதுக்குள்ள போனீங்கன்னா மார்ச்சுவரின்னு ஒரு இடம் இருக்கு. அதான்டா சவமே சவக்கடங்கு 4 எலும்பு துண்டை வச்சிட்டு ஏசி கேக்குதா? ஏய் மலையில நிக்க வச்சு டார்ச்சர் பண்றேடா மச்சான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மச்சான். ஏய் டைம் இல்லடா. கொஞ்சம் வெயிட் பண்ணா என் ஃபிகர் வர நேரம்டா. கொஞ்சம் வெயிட். தெரியாதனமா உங்ககிட்ட ஓசில ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நான் படுற அவஸ்தை போதும்டா. டேய் மச்சான் இப்படிலாம் பேசினா அப்படிடா. டேய் என் ஃபிகர் வர நேரம்டா நான் காட்றேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய் எப்பறம் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? ஏய் அந்த வரா மச்சான். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வரடா. அவதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். உன் Dress சென்ஸ பார்த்து நான் உன்ன நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டடா. டேய் நல்லா இருக்கா? சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய் உனக்கு போய் போற புடிச்சு பாரு. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய் ஆமாடி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி ஏய் என்ன பாட்டு?
டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றதா வர்றாங்களா? ஜாக்சன் என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம் கையேறு கையேறு கையேறு. ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையுற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையுறேன். போடா கருவான் தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற கிச்சு மூட்டுற, இங்க துற இங்க துற, கண்ணுங்கிற பஞ்சுங்கிற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாயா போய் அலையுறான். நீங்களே போன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? ஐ திங்க் ஃபீல் வெரி ஷேர். அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம். அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு. கேமரா ஸ்டுடியோல இருக்கு. கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனின் அருளை பெற மசூதி இருக்குன்னு மலை உச்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு ஏறி போறேன். அங்க சர்ச்சை பார்த்தேன்னா நீயும் தபதபான்னு உருண்டுருவியா? எப்படி சாமி உங்களால இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது? இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உணர்த்த இந்த உலகத்திலேயே ஐயப்பன் கோயிலை விட்டா வேற இடமே கிடையாது. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப் ஐயப்பனின் பக்தர்களுக்காக எங்கள் சாமி ஐயப்பன். ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள்.